ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சுரா கமெண்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோலன்னா, இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்றதுக்காக நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். என்னென்னா, நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து கேமிங் வீடியோஸ் தான் போயிட்டுருக்கு. பட் இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஆனிமே பற்றி பேசுவோம். லைக் ஆனிமேவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்காகவே நம்ம ஆனிமே பற்றி பேசுவோன்றதுக்காக ஆனிமே பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஆனிமேன்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுறது என்னன்னா, நிறைய பேர்கிட்ட வந்து நருட்டோட ஜூனியர் கதைங்க சொல்லுங்கன்னா எக்கச்சக்கமாக எடுத்து விடுவீங்க. அவரா பயங்கரமானவராச்சே, அவரில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு புட்டுன்னு வாங்க, எங்கேயே வெயிட் பண்ண. அவரோட ஜூனியர் கதைங்களில் சொல்கிறதுக்கு அந்த சீசனில் இருக்குல்ல, அதில் ஒரு எபிசோடில் வந்து ஒன்று வந்திருக்கும். லைக் இருக்குகா சென்சையோட மூஞ்சை வந்து வரைஞ்சிக்கிட்டு இருப்பார் நருட்டோ. அது வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஷினோபிஸ் வந்து அவரை சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவர் தப்பிக்க ஓடி வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் இருக்குகா சென்சைக்கிட்டே மாட்டிப்பார். அப்புறம் அவர் அதை ரப் பண்ணுவார். அவர் நருட்டோ வரைஞ்ச ட்ராயிங்கை ரப் பண்ணி அப்புறமா அப்படி தான் போகும் கதை. ஆனிமே பார்த்தவங்களுக்கு லைக் இது வந்து ஆனிமேல இப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. பட் இதே வந்து மாங்கால இப்படி இல்லை. மாங்கால வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, நம்ம அது பார்க்கும்போது நமக்கு நிறைய பேருக்கு மனசில் தோணியிருக்குது என்னென்னா, என்னப்பா இவ்வளோ பெரிய ஆளோட மூஞ்சை வந்து ஈஸியாக வரைகிறாங்க, யாருமே கேட்கலையே, எந்த பப்ளிக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கலையே நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம். லைக் அந்த மாதிரி தான் லிட்ரலி எல்லாமே நடிச்சிருப்போம். அதே மாதிரி தான் மாங்காலையும் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பப்ளிக் பார்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டு எப்படி நீ வரைகிறான்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டிக்கிட்டு அப்படி தான் பண்ணியிருக்காங்க கீழே. அதே மாதிரி அவர் வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறாருனா, இருக்குகா சென்சை வந்து அவர் அங்கேயே அவர் வரைஞ்சிக்கிட்டு இருக்க அதே இடத்துல பிடிச்சி அதை ரப் பண்ணி மற்றது பண்ணுவார். இதுதான் வந்து மாங்காவில் இருக்கிறது. நம்ம நருட்டோ பார்க்கும்போது வந்து அது நான் சொல்ல முடியல, நாங்கள் வீடியோவை பார்த்துக்கோங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஆனிமேல போட்டால் பல சென்சார் வரும், அதனால் அதை வைக்காமல் விட்டுருக்காங்க. பட் ரெண்டு ஸ்டைலும் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம ஜூனியர் எக்ஸாம் மார்க்கு வருவோம். இந்த இடத்துல வந்து ஒரு ஆள் இருக்கும். லைக் நிஜின்ற ஒரு கேரக்டர் இருந்திருக்கும். இந்த கேரக்டரோட தலையில் வந்து எக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க ஆனிமேல. பட் இதோட ரியல் சிம்பிள் வந்து மாங்கால் எப்படி இருக்குன்னா, அந்த ஃபோர்ஹெட்டில் வந்து சவஸ்டிகான்ற ஒரு சிம்பிள் இருக்கும். சவஸ்டிகானா இது நம்ம ஹிந்து மதத்தை குறிக்கிற ஒரு சிம்பிள் தான் இது. இதை வந்து ஃபஸ்ட்டு மாங்காவில் இருக்கும். பட் இது வந்து ஆனிமேல இல்லை. இது எதுக்காக வைக்காமல் போனாங்க இதுவும் தெரிஞ்சவங்க அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரிஞ்சுக்கும் இது வரைக்கும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த வீடியோன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ப்ரோ. இது வந்து சக்குசோ ஆர்க்கில் தான் இருக்குது. சக்குசோ ஆர்க்கில் வந்து ஹக்குன்ற ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு மேல் கேரக்டர் தான். அந்த மெயில் வந்து சூப்பராக ஃபைட் ஆடிட்டு இருக்கும். ஐஸை யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு பவர் யூஸ் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த பவர் பேர் என்ன, கெக்காய் கென்காய்ன்ற ஒரு பவர் தான். அது சூப்பராக இருக்கும் பார்க்க. பட் அந்த கேரக்டர் எப்படி அந்த பவர் வந்துச்சு நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம். பட் அதுக்கான ஆன்சர் யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான ஆன்சர் வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா, மாங்கால தான் கொடுத்துருக்காங்க. ஆனிமேல காமிக்கல, பட் மாங்கால வந்து ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்துருக்காங்க. எப்படின்னா வந்து ஹக்குன்ற கேரக்டர் வந்து யுக்கி கிளானில் சேர்ந்ததான். லைக் யுக்கி கிளான் எப்படி நமக்கு வந்து உச்சியா கிளான்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி யுக்கி கிளானில் சேர்ந்ததான் அந்த ஒரு கேரக்டரு. அது வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது, எது அதுக்கு ஒரிஜினாக இருக்குன்னா, லைக் லேண்ட் ஆஃப் வாட்டர், அதில் தான் வந்து அந்த கிளானுங்கள்லாம் இருக்காங்களாம். பட் நாம் எப்படி வந்து இந்த வில்லேஜ் இருக்குது நமக்கு, அதே மாதிரி தான் இது ஒரு லேண்ட் ஆஃப் வாட்டரு. சூப்பராக இருக்குது இந்த கிளான் கேட்க, இந்த ஒரு டீம் பார்க்க. பட் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்னா இந்த ஒரு கிளான் இருக்குல்ல யுக்கி கிளான், இவங்களும் நம்ம உச்சிஹா கிளானும் ரெண்டு பேரும் ஈக்குவலான பவர் இருக்கிறவங்க தான் சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஈக்குவலான பவர் வச்சுருக்கிறவங்க எதுக்காக வந்து நம்ம ஆனிமேல ரிவீல் பண்ணலன்னு தெரில. ஒரு எபிசோடில் கக்காசி வந்து டீம் 7க்கு எதிராக சண்டை போட்டுட்ருப்பாரு, நம்ம நிறையா பார்த்துருப்போம். அதில் வந்து என்ன நடக்கும்னா, ஒரு சீனில் வந்து சாசுகே வந்து குனாய் அந்த தெரியல அந்த பவர், அதை வந்து கக்காசி மேலே போட்ட உடனே கக்காசி வந்து இன்விசிபிள் ஆகிடுவார். இதுதான் வந்து நம்ம ஆனிமேல பார்த்தது. பட் இது வந்து மாங்கால் எப்படி இல்லை. மாங்கால் எப்படி இருக்குன்னா, சாசுகே வந்து குனாயை கக்காசி மேலே த்ரோ பண்ண உடனே கக்காசி மூஞ்செல்லாமே ரொம்ப அந்த பிளேடெல்லாம் உள்ளே போய் ரொம்ப கொடூரமாக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் இதை வந்து ஆனிமேல ஆட் பண்ணல. அவர் இன்விசிபிள் ஆக மாட்டார். அது அப்படியே மூஞ்சிலெல்லாம் போய் வெட்டிட்டு போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பட் இதை வந்து ஆனிமேல வைக்கல. இதை வச்சுருந்தா வேறு மாதிரி தாறுமாறாக இருந்திருக்கும்.
அதே ஜூனியன் எக்ஸாமில் வந்து ஷீனாவும் சாக்குவும் 2 பேரும் சண்டை போடுவாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து சாக்குவோட கையில் வந்து கட்டு போட்டிருக்கும். அது ஏதோ ப்ராங்க் பண்ணுற மாதிரி அவர் அவுத்துருவார். சும்மா தான் நான் போட்டுட்ருக்கேன்ற மாதிரி அவுப்பார். அவுத்த உடனே 2 பேரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. சண்டை போட உடனே நம்ம ஷீனாவோட மூஞ்சிலேருந்து ஒரு ஓட்டையிலேருந்து பூச்சி வெளியே வரும். அந்த சீனை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு அதே வேறு மாதிரி இருக்கேடான்னு ஃபயர் விட்ருப்போம். பட் இதோட ஃபயர் விடுற மாதிரி ஒரு விஷயம் வந்து மாங்கால பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த மூஞ்சிலேருந்து வந்துச்சு இல்லையா, அது வந்து நம்ம மாங்கால எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, அந்த பூச்சிங்க வந்து நம்ம ஷினோவோட மூஞ்சில அப்படியே பிச்சிட்டு வரும். அப்படியே அந்த கடிச்சிட்டு அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அப்படியே வெளியே வர மாதிரி வச்சுருப்பாங்க. வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த சீனை வச்சுருந்தா மட்டும் வேறு மாதிரி மாசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். பட் வேறு மாதிரி இருக்குது. கேட்கவே வேறு மாதிரி இருக்குது. இது அனிமல் வெர்ஷன் தான் தாறுமாறாக இருந்திருக்கும். இன்னும் இந்த சீன் முடியல. இந்த பூச்சிங்கெல்லாம் அப்படியே வெளியே வந்த உடனே சாக்குவோட கையை வந்து செயலிழக்க வச்சிரும். அதை வந்து ஒர்க் பண்ணாத மாதிரி வச்சிரும் அந்த கையை. அது ஒர்க் பண்ணாத மாதிரி வைக்கும் போதே திடீர்னு அவரோட கை வந்து அப்படியே பிளாஸ்ட் ஆகி துண்டு துண்டாக போய் விழும். அந்த சீனெல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் இதை வந்து நம்ம ஆனிமேல வைக்கல. பட் இது வந்து மாங்காவில் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நிறைய நல்ல வீடியோ நம்ம சேனலில் வரும். கீழே கமெண்ட் போடுங்க. இதே மாதிரி வேறு எதனா நம்ம வீடியோ போடணுமோ இல்லை ஹாரர் கண்டென்ட் எதனா போடணுமா இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.